வணக்கம். நிறைய பேர் விஷுவலைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கொஞ்சம் பேர் விஷுவலைசேஷன் எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் பண்ணி நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி, இப்போ மொத்தத்தில் விஷுவலைசேஷன்னா என்ன? தமிழில் அதை மனக்காட்சிப்படுத்துதல்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பார்த்து அந்த காரியத்தை எப்படி நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களாக கையாளக்கூடிய யுக்திகள் தான் விஷுவலைசேஷன். பொதுவாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன உண்மையாக பிலீவ் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன உண்மையாக நினைக்கிறீங்களோ அது சத்தியமாக இந்த பூமியில் நடைபெறும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருந்தாலும் சரி, அது இந்த பூமியில் நிச்சயமாக சத்தியமாக நடக்கும். ஏன் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன், அது கவனிங்க. அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பாருங்கள். மிக முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நிறைய பேருக்கு வேலை வேணும்னு நினைக்கலாம், ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கலாம், பணம் வேணும்னு நினைக்கலாம், குழந்தை வேணும்னு நினைக்கலாம், கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை உலகத்தில் அரசியலில் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கலாம். என்னென்னமோ ஆசைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த ஆசைகள் ஒரு சிலருக்கு நிறைவேறுது, ஒரு சிலருக்கு நிறைவேற மாட்டேங்குது. ஏன்? ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய பொசிஷனில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயம் இது, எனக்கு வெகு சீக்கிரத்தில் இது கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னுடைய விடாமுயற்சி. நான் இதை நினச்சிட்டே இருப்பேன், சிந்திச்சுட்டே இருப்பேன், அதனால தான் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது கிடைக்காததுக்கான காரணம் என்னன்னா, மிக முக்கியமாக முதல்ல நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் எப்பவுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். தொடர்ச்சியாக நினைக்கணும். இன்னைக்கு நினச்சிட்டு நாளைக்கு நினைக்காம இருக்கிறது அப்படி கிடையாது. ரெகுலராக நினைக்கணும். அதுவும் அதிகாலை வேளையில் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலை வேலை, அதிகாலை வேளையில் எழுந்து இந்த மனக்காட்சிப்படுத்துதலை நீங்கள் கண்டிப்பாக நினைக்கணும். அதே மாதிரி தூங்க போகும்போது உங்களுக்கு என்ன காரியம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் மனசுக்குள்ளே கிடைச்சிட்டதாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி நீங்கள் நினச்சி உணர்ந்து பார்க்கணும். சரிங்களா? இது மிக மிக முக்கியமான விஷயம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். காலையில் நினைக்கணும், நைட்டும் நினைக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக நினைக்கணும். இது முதல் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட் என்ன? விஷுவலைசேஷனை கன்சிஸ்டண்ட்டாக நினைக்கணும். எத்தனை நாளைக்கு நினைக்கலாம் மேம்? அந்த விஷயம் உங்கள் கைக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் நினச்சிட்டே இருந்தால் நல்லது. இல்லைன்னா 21 நாள், 48 நாள் நினைக்கிறதுனால நல்லது. ரெகுலராக அந்த விஷயம் உங்கள் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை நினச்சிட்டே இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் மிக முக்கியமான விஷயம், பயம் பதட்டம் இருக்கும்போது அதை நினைக்கக்கூடாது. ரொம்ப பயமாக இருக்கீங்க, ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற டைமில் நீங்கள் உட்காந்து காட்சிப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அந்த டைம் நீங்கள் நினைக்க வேண்டாம். சரி, அப்புறம் எந்த டைம் நினைக்கலாம்? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டைம், மூளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டைம் நினைங்க. அதனால தான் சொன்னால் அதிகாலை வேலையில் நீங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்க. ஸோ அந்த டைம் நினைங்க. அதே மாதிரி தூங்க போகும் முன்னாடியும் உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பெட்டில் உட்காந்து கூட நீங்கள் காட்சிப்படுத்திட்டு தூங்கலாம். ஸோ அதனால் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து நீங்கள் நினைக்கணும். 2வது, பயம் பதட்டம் இருக்கும்போது சத்தியமாக நீங்கள் அதை பண்ணாதீங்க. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல மூச்சு ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளே இழுக்கணும். இப்படி மூச்சு நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விட்டுட்டு நல்ல ஒரு சின்முத்ரா வச்சு அமைதியாக உட்காந்து அந்த விஷயத்தை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் நடைபெறும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஃபியூ டிப்ஸ். நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த டிவோஷன் பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் கொஞ்சம் அந்த விஷுவலைசேஷன் பற்றியெல்லாம் சொல்லுங்கள் மேம். ஏன்னா எது ட்ரெண்டாக இருக்கோ அதுதான். நீங்கள் பகவானை நினச்சி மன்மனா பகவத் பக்த மத்தியா ஜீவம் நமஸ்குரு, மனசுக்குள்ளே நீங்கள் தான் சாமி, எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுடைய பக்தன், நமஸ்குரு, எல்லாம் உங்களுக்கே நமஸ்காரத்தை நான் கொடுக்குறேன்.
கிருஷ்ணா சத்தியம்தே பிரதிஜானே பிரியோஷுமே, கவலையப்படாத, சத்தியம் பண்ணி கொடுன்னு உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன்னு சொல்லி. ஸோ இதிலெல்லாம் ஒரு நம்பிக்கை வச்சாவே மிகப்பெரிய விஷயம். பகவத்கீதை நினைக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, கிருஷ்ணா சொன்ன ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் உங்கள் மைண்டில் வந்து மனனம் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ பீப்புள் நீங்கள் எல்லாருமே யோசிக்கணும், அதெல்லாமே வந்து படிக்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்கனாவே நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் மாறும். சப்கான்ஷியஸ் மைண்ட் மாறினாவே நிறைய விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து அனுபவிக்க முடியும். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும், இந்த உலகத்தில் நான் ரொம்ப புகழோடு இருக்கணும், என்னை பார்த்தாவே 4 பேர் மதிக்கணும், இது வந்து ஜென்ரலாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம். இது வந்து ஒரு 90% ஆஃப் த பீப்புள் இதை விரும்புவாங்க. எனக்கு வந்து நல்ல ஒரு அந்தஸ்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து சாத்தியமான விஷயம் இல்லைன்னு நினைக்காதீங்க, சாத்தியமான விஷயம்தான். அசம்சயம் மகாபாகோ, பகவான் சொல்கிறார், சந்தேகத்துக்கு எல்லாமே இது வந்து சில கஷ்டமாக தெரியலாம் உனக்கு, ஆனால் அபியாசேனது யோகேன வைராகியனத கிரஹியதே. வைராக்கியம் அபியாசம் இது ரெண்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற காரியத்தை ரொம்ப வைராக்கியமாகவும், அதே மாதிரி தொடர்ந்த பயிற்சியின் மூலமாகவும் நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நீங்கள் நினைக்கிறது உறுதியாக சத்தியமாக நடைபெறும். அதனால் தைரியமாக இருங்க. தொடர்ந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வரணும், நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை வந்து நீங்கள் பல பேருக்கு அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் மற்றவங்க மைண்டும் நல்லா இருக்கும், உங்கள் மைண்டும் நல்லா இருக்கும். கௌரா நடத்தக்கூடிய பகவத்கீதை வகுப்பில் இணைஞ்சிக்கோங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை மன ஊக்க பயிற்சி, சிறப்பு பயிற்சி நடைபெறுகின்றது, இலவசமாகவே நடைபெறுகின்றது. ஸோ அதில் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்து சில பதிவுகள் போடுறேன். ஸோ இதை நீங்கள் யூடியூப் மூலியமாகவும் பல பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட இணைஞ்சிருக்கேன், நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னு காத்துட்ருக்கேன். ஸோ நம்ம சந்திக்கலாம். நாளையும் மிக முக்கியமான ஒரு பதிவோடு வரேன். ஸோ கிளாஸில் சேர்ந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இலவசமான வகுப்பு, திருப்பி சொல்கிறேன், இலவசமான வகுப்பு திங்கள் முதல் வெள்ளி வரை. ஆயிரக்கணக்கான மக்கள் பிரச்சனையிலேருந்து வெளில வந்திருக்காங்க. நீங்கள் போய் நம்மளுடைய பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் இருக்கும், உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது இலவசமாக தான் நடக்குது. காலைல 6:30 மணிக்கு வந்துட்டிங்கன்னா ஒரு ரேடியோ கேட்குற மாதிரி நீங்கள் கேட்க முடியும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர முடியும். சரிங்களா? வந்து டெய்லியும் கேளுங்க, ரெகுலராக கேளுங்க. உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை மாற்றலாம், நல்ல சூப்பராக விஷுவலைஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உடனடியாக நடத்தி காமிக்கலாம். மெயினாக உங்கள் மைண்டு சந்தோஷமாக இருக்கும். அதற்குண்டான உபாயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து இந்த பதிவை பார்த்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பக்தி பண்ணுங்கள், இறைவனை நினைங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் வெற்றி பெறட்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல அந்த பகவானை நான் பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி. ராதே கிருஷ்ணா.